கேலரி விஷன் சவுண்ட்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பரணி. இன்னைக்கு நம்மளோட டாப் இன்ஃப்ளூயன்சர், அவர் பயங்கரமான ஃபுட்டி அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான நபர், ஆக்டர் இர்ஃபான் அவர்கள். வணக்கம். ஆக்டரா? வணக்கம். என்னங்க NOVP-ல நடிச்சிருக்கீங்க? என்னங்க நீங்க? ஓகே, பரவாயில்ல. எல்லாத்தையும் நீங்க பார்த்து தான் வந்திருக்கீங்க. சரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எஸ், how is life going? எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். ரொம்ப நாளாக கேட்க வேண்டிய கேள்வி, இஃபா எப்படி இருக்காங்க? ப்ளீஸ். நல்லா இருக்காங்க. ஃபேனை விட நான் இஃபா ஃபேன் தாங்க ஃபர்ஸ்ட். சூப்பரா இருக்காங்க. இங்க தான் இருந்தாங்க. நீங்க ஆமா பார்த்தேன் நான். கண்டிப்பாக. எஸ், எப்படி ஃபாதர்ஹுட் எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு உங்களை இஃபான்? பிஸியா இருக்கு, பட் ஹாப்பியா இருக்கு. எஸ், ஆஃப் கோர்ஸ். பிஸிக்கு மேல ஹாப்பினஸ் அதிகமா இருக்குது. சோ யா, கண்டிப்பாக நல்லா இருக்கு. சூப்பர். எஸ், சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேட்க வேண்டிய கேள்வி, ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சர், ஆஸ் அ யூடியூபர், எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் டூயிங் இன்டர்வியூஸ் ஆர் டூயிங் vlogging ஃப்ரம் த ஸ்ட்ரீட்ஸ், அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை ப்ரொமோட் பண்றதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஒரு ரிவ்யூ எடுக்கிற வரைக்கும் யூ ஹேவ் grown up so much அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜேர்னி இஸ் நாட் ஈஸி. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு சேலஞ்சஸ் அந்த மாதிரி இருந்திருக்கோம்ல. முதல்ல அந்த ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு we want to know. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தான் ஏதாவது பிரபலமாகணும்னு ஆசை. அதில் வந்து எப்படின்னா ஆக்டிங் போகலாம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. பட் ஆக்டிங்க்கு வந்து போய் நிற்கணும், அவங்க அது நம்மளை யாருன்னே தெரியாது நம்மளை அவங்களுக்கு. ஸோ அதுக்கான டைம் இல்லை, நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல அப்படின்போது இந்த யூடியூப் வந்து நான் வெளிநாட்டு யூடியூபர்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மூவி ரிவ்யூ பண்ணலாம். ஏன்னா இங்கே அதுதான் இருந்துச்சு அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அது அப்புறமா வந்து அது பெருசாக போகல. ஸ்டார்டிங் எப்படியும் போகாது இல்லை உங்களுக்கு. ஸோ அப்புறமா vlog மாதிரி ஆரம்பிச்சு பண்ணேன். அதுவும் ஓகே அப்படின்னு தான் போச்சு. அப்புறம் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு யோசிக்கும் போது ஃபுட்டு ஆஃபீஸ் சின்ன வயசுலேருந்து நல்லா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், வகை வகையாக சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும், அதே நேரத்தில் வந்து நல்லாவும் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தேடல் இருந்துச்சு ஃபுட்டில் எப்பயுமே. சரி, ஓகே, ஏன் நம்ம இதை சாப்பிட்டு சொல்லலாமே அப்படின்ற மாதிரி தான் சுந்தரி அக்கா கடைன்னு ஒரு பிளேஸ், அங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஸோ அது அப்புறமா வந்து கார்த்திக் கடை, அதான் செகண்ட் ஃபுட்டு. அப்படியே ஃபுட்டாக பண்ணோன்னா அப்புறமா எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ மீன் பீப்புள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் BPOவில். அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யலான்னு வந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஒன் இயர் கிட்டக்க வேலை செஞ்சேன்னு நினைக்கிறேன். எப்படி ரெஸ்டாரண்ட்லாம் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு 2 பேர் தான் இருப்போம். ஸோ அது வந்து ஒரு குவிக் சர்வீஸ் பிளேஸ் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து 2 பேர் தான் இருப்போம். நாங்கள் அப்படியே அது ஃபுல்லாக அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒர்க். ஆனால் ஒரு 11 o'clock போனோம்னா நைட் 12 o'clock ஆகிடும் வர்றதுக்கு. அந்த மாதிரி குக் பண்ணுற மாதிரியா இல்லை நாட் குக்கிங், லைக் இன்னும் மேனேஜிங் த பிளேஸ். பட் மேனேஜிங்காக நாங்கள் தான் சாப்பாடு எடுத்து கொடுப்பேன். கடைசியில் குப்பை எடுத்து போட்டு போகிற வரைக்கும் நம்ம தான் பண்ணுறது அது. ஸோ அதில் நடுவில் ஒரு டைம் இருக்கும். எப்படின்னா வந்து அந்த மதியானம் சர்வீஸ்க்கும் ஈவினிங் சர்வீஸ்க்கும் நடுவில் வந்துட்டு ஒரு டைம் இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் எடிட் பண்ணுறது, அந்த டைமில் ஏதாவது ஷூட் பண்ணுறது போயிட்டு அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு ஃபுல் டைம் இதில் வரலாம், டெய்லி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, அப்புறமா தான் அதை விட்டு வந்ததுக்கப்புறம் தான் டெய்லி வீடியோஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சது. இப்போ டெய்லி வீடியோஸ் வந்து அப்படியே ஆரம்பிச்சது தான். அப்போ இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஓகே, சூப்பர்.